கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிட்டோம்னா நிச்சயதாம்பூல பத்திரிக்கை எழுதும்போது அதையும் சேர்த்து எழுதிடலாமே. ஆனி மாதம் கூட ஒரு 4 முகூர்த்தம் இருக்கு. ஆனி மாதம் முகூர்த்த நாள் இருக்கலாம். ஆனால் 2 கல்யாணமும் ஒரே நாளில் பண்ணுற மாதிரி அமையறதான்னு பார்க்கணும். ஆனி மாதம் விட்டுட்டோம்னா அப்புறம் ஆவணிக்கு போகிற மாதிரி ஆகிடுறது. ஆவணி மாதம் காமாவோட அம்மாவுக்கு திதி வருது. ஸ்ராத்த மாதத்தில் கல்யாணம் வச்சுக்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. சுபசியே சீக்கிரம்னு சொல்லுவா. அது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஆவணி ஐப்பசின்னு தள்ளி போயிட்டு இருந்தா பாவம் ருக்கு ஆற்றுல தனியாக இருப்பா. வைகாசியில் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்துட்டேன்னா வைகாசி மாதத்தில் மொத்தம் 7 முகூர்த்த நாள் இருக்கு. வைகாசி 5 பஞ்சமி திதி வருது. வைகாசி 8 வைகாசி 8, 11, 15, 20, 21, 30 மொத்தம் 7 முகூர்த்த நாள். வைகாசி 8, 11, 15, 20, 21, 30 மொத்தம் 7 முகூர்த்த நாள். மனப்படமாக தேதியெல்லாம் கூட ஒப்பிக்கிறேன். ஆச்சாரம் மனசில் இருந்தால் பஞ்சாங்கம் நாக்கில் இருக்கும். வைதிகாலுக்கு அழகு வேஷ்டாடை கட்டிக்கிறது மட்டும் இல்லை. சரியா சொன்னேன். ஆரம்பிச்சிடலாமாண்ணா? அண்ணா ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டேன். சாமி சம்பந்தி ஆப்பரல் நேருக்கு நேர் உட்காருங்க. ஸ்ரீராம ஜெயம். விவாக நிச்சயதாம்பூல பத்திரிக்கை பகவத் கிருபையை முன்னிட்டு. நிறுத்துங்க. இன்னைக்கு சமயம் சரியில்லை. அபசகுனமா படுறது. இந்த நிச்சயதார்த்த வைபவம் இன்னைக்கு வேண்டாம்.